நான் 1 மாதம் உங்கள் பணம் பெயர் இல்லாம இருக்க வேண்டும்னா, உங்க பணமோ, பெயரோ வேண்டாம். நான் சொந்தமா சம்பாதிச்சு வாழ வேண்டும். நிச்சயமா நைனா, சுலபமா இருக்காது. இந்த 1 மாதத்தில் நான் எடுத்த சபதத்தை வென்று காட்டுவேன். பிற பெண்களுக்கு எடுத்துக்காட்டா இருப்பேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி சூப்பராக ஏஐயில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் க்ரியேட் பண்ணோமா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுலபம். நாம் இதில் ஒரு 2-3 மெட்டீரியல் தான் யூஸ் பண்ண போகிறோம். சுலபமாக இருக்கும், நீங்களும் ஈஸியாக செய்யலாம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது இங்கே பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு 5 ஸ்டெப்பு. ஒன்று நம்மளோட ஓன் ஸ்டோரி க்ரியேட் பண்ணோம். நம்ம ஏஐயோட ஹெல்ப்பு ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் ஒரு ஸ்டோரி கொடுத்தீங்கன்னா, டீட்டெயில்டாக வேணும்னு கொடுத்தீங்கன்னா அது கொடுக்கும். உங்களுக்கு எத்தனை ஸ்டெப்ஸில் வேணும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இமேஜ் க்ரியேட் பண்ணுறோம். அது கூகுள் ஜிம்னியில் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து அது ஏஐ இங்கிலீஷில் டைலாக் கொடுக்கும். அதை நம்ம தமிழ் டைலாக்காக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்புறம் வீடியோ ப்ராம்ப்ட் ரெடி பண்ணுறோம் ஒவ்வொரு சீனுக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணுறோம் Veo 3ல். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வேணால் நான் காப்பி பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் ஸ்டோரி இது பண்ணாதீங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஸ்டோரி இதுலேயே மாடிஃபை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இது இப்போ நாம் நம்மளோட ஓன் ஸ்டோரி க்ரியேட் பண்ணியாச்சு. இதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி நாம் ChatGPTயில் போடுவோம். அது நல்ல ஸ்டோரியாக கொடுக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், கொடுத்தாச்சு. இப்போ அது பிரேக் டவுனாக கொடுக்கும். ஒவ்வொரு இதாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சீன் 1, சீன் 2, சீன் 3 அந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை சீன் நம்ம கொடுத்துருக்கோமோ மேலே அந்த மாதிரி கொடுக்கும். எத்தனை சீனோ அத்தனை சீனு. இப்போ பாருங்கள், ஈச் அண்ட் எவ்ரி சீன் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இங்கிலீஷ் டைலாக்கோடு கொடுத்துருக்கு. இப்போது இது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இதுலேயே கேட்போம், கிவ் மீ டீட்டெயில்டு இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ் ஃபார் பியூட்டிஃபுல் South Indian girl. With dress each scene. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்டாக கொடுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது இமேஜ் ப்ராம்ப்டை ரெடி பண்ணும். உங்களுக்கு இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ப்ராம்ப்டை உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி கரெக்டாக கொடுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இமேஜ் க்ரியேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 சீன் இருக்குது. 10 சீனுக்கு 10 இமேஜ் ப்ராம்ப்ட் க்ரியேட் ஆகிடுச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ இதை நம்ம எதில் யூஸ் பண்ண போகிறோம்னா, இதை கூகுள் ஜெமினியில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒவ்வொரு ப்ராம்ப்டாக நம்ம காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுவோம். அது ஜென்ரேட் ஆகும். அது ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒரு 1 மினிட் மினிமம் எடுக்கும். நீங்கள் பாருங்கள், எல்லாமே 10 ஸ்டெப்ஸு வந்துருச்சு நம்மளுக்கு. இன்னி நம்ம கூகுள் ஜெமினிக்கு போவோம். இதை நம்ம காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக சீன் 1, சீன் 2 அப்படி இமேஜ் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் போய் க்ரியேட் அந்த பனானா சிம்பிள் இருக்குல்ல, அதில் போய் க்ரியேட் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சீனை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி அதில் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் வேணால் ஜெமினியில் நீங்கள் எத்தனை இமேஜ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா நீங்கள் 10 இமேஜ் 15 இமேஜ் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இமேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. இதை மேலே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கங்க. இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு.
இதே மாதிரி மற்ற இமேஜ் ப்ராம்ப்ட் எடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப சுலபம். இப்போ இமேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்னென்ன வேணுமோ அதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். பட் நீங்கள் ஜெமினியில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இது வந்து இந்த கன்ஸ்டண்ட்டாக சேம் இமேஜ் தான் வரும் ஃபேஸு. அந்த மாதிரி சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாம் கொடுங்க. டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் அது கரெக்டாக அக்செப்ட் பண்ணி அதை கொடுக்கும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு இங்கிலீஷில் இருக்குது. அதை வந்து நம்ம தமிழுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இதை வந்து சேம் காப்பி பண்ணிவிட்டு அதே சேம் ChatGPTலேயே பேஸ்ட் கொடுத்து இதில் கொடுத்துருங்க. கிவ் மீ ப்ராப்பர் தமிழ் டயலாக்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கங்க. நான் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு விதமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இப்போ வந்து தமிழில் வந்து ப்ராம்ப்ட் வந்துருச்சு, டயலாக்ஸ் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கங்க. சம்டைம்ஸ் வந்து எக்ஸாக்ட் தமிழில் வராது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறதா இருக்கும். அது ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும்தான் மாற்றுற மாதிரி இருக்கும். நான் நிறைய மாடிஃபை பண்ணியிருக்கேன். அது மாதிரி மாடிஃபை பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ப்ராம்ப்ட்டோ இந்த டயலாக்ஸோ வரலையோ இன்னும் 2-3 டைம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சம்டைம்ஸ் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வரலாம். அது நீங்கள் 2-3 டைம் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேனுவலாகவே எடிட் பண்ணலாம். நீங்கள் பெருசாக எடிட் பண்ணுற மாதிரி இருக்காது. சில வார்த்தைகள் மட்டும்தான் உங்களுக்கு எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்குங்க. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். வீடியோ ப்ராம்ப்டை அதை காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கூகுள் வியூக்கு போயிட்டு நாம் வந்து அந்த இமேஜ் செக்ஷனை கிளிக் பண்ணி எந்த இமேஜ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த டயலாக்ஸோடு இருந்துச்சுல்ல அதை வந்து நாம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே கொடுத்துருவோம். இதில் வந்து தெளிவாக தெளிவாக மென்ஷன் பண்ணணும். இது வந்து ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பொசிஷனில் அவங்க பார்த்து பேசணும், நேரடியாக பேசணும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த ப்ராம்ப்டே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சுலபந்தான். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 2 to 3 minutes எடுக்கும். நம்மளுக்கு அதுக்குள்ளே வீடியோ சூப்பராக க்ரியேட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா வீடியோ க்ரியேட் ஆகிடுச்சு. பார்க்கலாம் வாங்க. நான் 1 மாதம் உங்கள் பணம் பெயர் இல்லாம இருக்க வேண்டும்னா உங்க பணமோ பெயரோ வேண்டாம். நான் சொந்தமா சம்பாதிச்சு வாழ வேண்டும். நிச்சயமா நைனா, சுலபமா இருக்காது. நான் 1 மாதம் உங்கள் பணம் பெயர் இல்லாம இருக்க வேண்டும்னா உங்க பணமோ பெயரோ வேண்டாம். இதில் வந்து நான் வந்து தமிழ் இதை வந்து வேர்ட்ஸை சிலதை மாற்றினேன். அதனால் இந்த மாதிரி வந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஏஐ சம்மந்தப்பட்ட வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வீடியோவை கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாச்சும் தனிப்பட்ட வீடியோ இந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள், நானும் போஸ்ட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.